இவர் மிஷினரி ஒர்க் தானே பண்ணுறாரு, சபையை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? என்ன தம்பி எல்லாம் இல்லாமல் ஒரு பண்டார மாதிரி போறியே அப்படி என்று தான் சொன்னார்கள். ஊழியம் செய்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் செய்கிறோமோ? 100க்கு 100 உண்மை. ஃபெலோஷிப்பாக ஃபங்க்ஷன் பண்ணி 2400+. கங்கையும் யமுனையும் நுழைஞ்சு அது ஓட ஆரம்பிச்சுன்னா எந்த நதி எந்த தண்ணியிலேருந்து வந்ததுன்னு தெரியல. தண்ணியாக தானே இருக்குது. அந்த மாதிரி என்னுடைய பாத்திரத்திலேருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை கொஞ்சம் டாமினண்ட்டான ஒரு கிருபை இருக்கும். அதை நான் யூஸ் பண்ணுறேங்கிற நிலைக்கு போதகர்களும் ஊழியர்களும் தலைவர்களும் தள்ளப்படாத வரைக்கும் இது கொஞ்சம் கஷ்டமானது. விசிபிளாக பார்த்தோன்னா சமாரியாவில் ஃபிலிப் அற்புதமாக ஊழியம் செஞ்ச பிறகு பேதுருவும் ஜானும் வராங்க. சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது, ஈகோ ப்ராப்ளம் இல்லை. இது நான் ஸ்தாபித்த இடம், என்னுடைய ஆத்மாக்கள் பிரச்சனை வரல. இவங்களும் வருகிறார்கள், ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க ஃபிலிப்புடைய ஊழியத்தை. அப்பொழுது உண்மையாகவே ஆண்டவருடைய அசைவை புரிந்து கொள்ளக்கூடிய காலத்தில், இப்போ நீங்கள் நான் 70s உங்களோடலாம் பேசும்பொழுது ரொம்ப சீம்லெஸ்ஸாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து YD ஜெயசீலன் அண்ணனோட போய் ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நிறைய நேரம் பாஸ்டர் மோகன், நிறைய ஊழியக்காரங்க ஆரம்ப காலத்தில் இங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். இதை நாம் வாஞ்சித்து செயல்படணுமா, இல்லை இதை நம்ம எதிர்பார்க்கணுமா? இல்லை, வாஞ்சித்து செயல்பட வேண்டும். முதல்ல புரிந்து கொள்ளுதல் அவசியம். ஒரு சாம்பார் வைக்கிறோம் என்றால் அதற்கு முருங்கைக்காயும் போட வேண்டும், கத்திரிக்காயும் போட வேண்டும், தக்காளி பழமும் போட வேண்டும், அதற்கு பருப்பும் வேண்டும். இவைகளெல்லாம் போதிய நேரத்தில் சரியான நேரத்தில் போட்டால் சாம்பார் வந்துவிடும் என்கிற எண்ணம் வராத வரைக்கும் சபை விருந்து சாலையாக மாறவே செய்யாது. எல்லாம் தேவை, ஆனால் எது எந்த நேரத்தில். ஒரு சாம்பாரை பார்த்தோன்னே நான் பருப்பு சொல்லாது, இது பருப்பு சாம்பார் என் பேரில் தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. முருங்கைக்காய் நான் தான் அதில் அதனுடைய டேஸ்ட்டை ஏற்றின ஆளுன்னு சொல்லக்கூடாது. அது டமாட்டர் தக்காளி வந்து நான் தான் அப்படின்னு சேர்த்துன்னு சொல்லக்கூடாது. அது சொல்ல ஆரம்பித்த அன்னைக்கு விளங்காமல் போயிடும். இன்றைக்கு இன்னொரு பிரச்சனை உண்டாயிருக்கிறது. காரணம், அநேக சபைகள் உண்டாயிருக்கிறதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்தியா முழுவதும் ஏராளமான சபைகள் அங்கங்கே உண்டாகியிருக்குது. நீங்கள் அவங்களுடைய கொள்கைகளே மாற்றமில்லை, வசனத்திலே மாற்றமில்லை, ஆவியானவரையில் மாற்றமில்லை. ஆனால் அவர்கள் தனித்து தான் இயங்க வேண்டிய சூழ்நிலைக்கு உண்டாகிருக்க காரணம் நடுவை தோண்டி பார்த்திங்கன்னா பணத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது. த மணி பிளேட் அ வெரி வைட்டல் ரோல் இன் டுடேஸ் மினிஸ்ட்ரி. அப்போ தான் ஏன் காணிக்க அங்கே போயிடக்கூடாதுங்கிறதுல தான் கவனமாக இருக்கிறதுனால இது ஏன் ஆத்மான்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க, எப்படி பாடுபட்டாங்கிறது ரெண்டாவதுனாலும் ஏன் ஆத்மான்னு சொல்ல ஆரம்பித்தது காரணம் அவன் கொடுக்குற காணிக்கை எனக்கு போயிடக்கூடாது என்கிற பயம், இன்செக்யூரிட்டி. அதுதான் காரணம். இப்போ முந்தின நாட்களில் பாஸ்டர் ராதாம்துரை, பாஸ்டர் சுந்தரம் இவர்களை போல ஆட்கள் அற்புதமாக சபைகளிலே நிறைய பேரை உருவாக்குனாங்க. அவங்கள சுற்றிர நிறைய பேர் உருவாக்குனாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த இன்செக்யூரிட்டி, ஏன்னா சபைக்கு அவ்வளோ பொருளாதாரம் இல்லாதபடியினால் அந்த டெம்டேஷனே இல்லாமல் இருந்துச்சா? இதை நீங்கள் வந்து பிற்காலத்தில் தான் பார்த்தீங்களா, இல்லை அப்போவே அந்த இன்செக்யூரிட்டி இருந்துச்சா? அன்றைக்கு இருந்த சூழ்நிலை நான் ஊழியத்திற்கு போவேன் என்றால் நான் இழக்க வேண்டியது இருக்கும் என்கிற எண்ணம் மேலோங்கி இருந்தது. இப்போ நான் என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்ட போது எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மாவோடு கூட வேலை செய்த டீச்சர்லாம் வந்து என்ன தம்பி எல்லாம் இல்லாமல் ஒரு பண்டார மாதிரி பார்க்குறியே அப்படி என்று தான் சொன்னார்கள். இன்றைக்கு ஊழியம் செய்தால் நான் அன்றைய காலத்தை காட்டிலும் உதைந்து விடுவேன் என்கிற ஒரு தவறான எண்ணம் ஊழியத்துக்கு வருபவர்களுக்கு உண்டாகிவிட்டது. மாற்று. நான் எப்பொழுதும் சொல்வேன், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு தலைவனாக வேண்டும் என்றால் அவன் தனக்கென்று ஒன்றும் எடுத்துக்கூடக்கூடாது. எம்எல்ஏயாக ஜெயித்தாலும் அந்த சம்பளத்தையும் அங்கே சங்கத்துக்கு கொடுத்து விட்டு அவர்கள் கொடுக்குற உதவி தொகையில் தான் வாழ வேண்டும் என்று தமிழ்நாட்டிலேயே பிராக்டிஸ் பண்ணப்படுகிறது. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஜெயிச்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்தவன் எம்எல்ஏக்கு 2 லட்சம் சம்பளம்னா அதை கொண்டு வந்து ஆஃபீஸில் கட்டிட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்தில் தான் வாழணும் என்கிற ஒரு கண்டிப்பை ஒரு சில கம்யூனிஸ்டுகள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுகிறார்கள். இன்றைக்கு சபைக்கு அப்படி ஒரு கட்டாயத்தை போட்டு பாருங்கள். ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்களே நீங்கள் எல்லாம் காணி கொண்டாங்க, நான் அதுக்கு பேர் பிரித்து கொடுப்பேன்னு சொல்லுங்க பாருங்க, நடக்கவே செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு பணத்தை சார்ந்த ஒரு எண்ணம் மறைவாக அநேகருக்குள்ளே கிரியை செய்கிறது.
ஒரு பெரிய காரணம். அன்றைக்கு தியாகம்தான் மினிஸ்ட்ரியாக இருந்தது, இன்றைக்கு அது மறக்கப்பட்டு போய்விட்டது. அநேக முதிர்ந்த பாஸ்டர்ஸ் மத்தியில் அந்த இன்டெகிரிட்டி இன்னும் பார்க்க முடியுது, அந்த சாக்ரிஃபைஸை இன்னும் பார்க்க முடியுது. அவர்கள் ஆண்டருடைய காரியத்தில் ரொம்ப உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சிக்கிறது நல்லாவே பார்க்க முடியுது. அப்போ இது ஒரு தனிப்பட்ட நபருடைய அர்ப்பணத்தை சார்ந்ததா, இது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை சார்ந்ததா? அப்படி அது சார்ந்ததாக இருந்தால் இன்றைய தலைமுறையில் ஊழியம் செய்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் செய்கிறோமோ? இது 100க்கு 100 உண்மை. டெடிகேஷன் என்பது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள கமிட்மெண்ட் சார்ந்தது. அந்த டெடிகேஷனை காத்து கொண்டவர்கள் மிகவும் குறைவு. நாளாவட்டத்திலே மற்றவர்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுனால் உண்டாகிற காரியங்கள் அநேகரை விழச் செய்து விட்டது. இன்னொரு பக்கத்தில் இன்றைக்கு ஊழியத்திலே வருகிற இளைஞர்கள் மத்தியில் அவரே அப்படி இருந்தவர் தானே, இப்படி ஏன் மாறிவிட்டார், நான் ஏன் இப்பொழுது மாறக்கூடாது என்கிற ஒரு போட்டி மனப்பான்மையும் உள்ளே வந்து விட்டது. ஏனென்றால் அநேக பழைய பாஸ்டர்கள் என்ன சொல்வார்கள், நான் 5வது வகுப்பு தான் படித்தேன், ஆனால் கர்த்தர் என்னை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார், நான் எனக்கு ஆடி காரில் போகிறேன்னு சொல்லலாம். இன்றைக்கு வருகிறவன் சொல்லலாம், அவர் 5வது படித்தவர் ஆடி காரில் போனான்னா, நான் பிஏ படித்தவன் ஹெலிகாப்டரில் ஏன் போகக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு வருகிறதே தவிர, இயேசு சொன்ன அந்த பிரின்சிபிள், ஒருவன் என் பின்னே பெற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என்கிற அந்த காரியமே அங்கேயே அடிபட்டு விடுகிறது. பின்னால் போகிறதுக்கே வெறுக்கணும்னு சொல்கிறாரு, சிலுவையை சுமக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அது இன்றைக்கு போதிக்கப்படாவில்லை. சிலுவையில் எல்லாம் சாதித்து விட்டால் நீ எப்படியும் சந்தோஷமாக வாழலாம் என்கிறது அதிகமான சத்தத்தை உயர்த்தி பேச ஆரம்பித்திருக்கிறதுபடினால இந்த எண்ணங்கள் அநேக ஊழியர்களுக்குள்ளே மறைந்து விட்டது. ஆனாலும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், நீ சொல்கிறது போல் தன்னுடைய உடன்படிக்கையையும் தங்களுடைய டெடிகேஷனையும் காத்துக்கொண்ட அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஒரு சைடில் இதை போல சுயத்திற்காக அழைப்பை பிழைப்பாக மாற்றுகின்ற ஊழியக்காரர்கள் இருந்தாலும், இந்த நாட்களிலே ஒரு வில்லேஜ் சபையுடைய பாஸ்டரோட பேசி கொண்டிருந்தேன். ஒரு 60 பேர் இருக்கக்கூடிய பாஸ்டர். ஸோ அவர்கிட்ட கேட்டிருந்தேன், சரி பாஸ்டர் எப்படி போயிட்டுருக்கு, நிறைய அவுட்ரீச் பண்ணுறீங்கன்னு தெரியும், நல்ல உத்தமான ஒரு ஊழியக்காரன், நல்ல ஊழியம் செய்கிற சபை, மந்த்லி எவ்வளோ உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வருதுன்னு கேட்டேன். ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். ஈ டோல் மீ 2000 ரூபாய் வருது பிரதர்னார். வேலையை விட்டுட்டு ஆண்டரை சேவிக்கணும்னு சபை நல்லா இருக்குது, நல்லா அவுட்ரீச் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி கிராம சபைகள் ரிசோர்ஸஸ் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற சபைகளும் இருக்கிறது. அதே சமயத்தில் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய சபைகளும் ஊழியக்காரர்களும் இருக்குது. இப்போ இவர்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆசீர்வதிக்கப்பட்ட சபை இவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? வேதம் சொல்லுகிற ஒரு பெரிய வார்த்தை சமநிலை பிரமாணம். கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கும் மிகுதியாய் சேர்த்தவனுக்கும் ஒன்றுங்கிறதான் தேவனுடைய பிரின்சிபல். அது வனாந்திரத்திலே காட்டி கொடுத்துட்டார். அப்போ சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருக்கிறதுக்கு ஒருவரை ஒருவர் கவனித்துன்னு இருக்குது. அப்போ பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்னு சொல்லுகிறது, அந்த ஃபெல்லோஷிப்பும் கூடி வருகிறது தானே. அந்த கூடி வரும்போது அங்கே அவர்கள் ஒருவரை ஒருவர் கவனித்து என்கிற வார்த்தையை ஏன் மறக்கப்படுகிறது? கூடணும், ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், ஒரு சாமா ஒரு 2 சாட்சியை சொன்னார், வந்தவர் நான் கூடி சாப்பிட்டோம் போயிட்டோங்கிற அந்த நிலை மாறி ஃபெலோஷிப் என்பதையும் அசோசியேஷன் என்கிற நிலைமையை மாறி நான் நம்புகிற அலையன்ஸ் பேட்டர்னுக்கு வராத வரைக்கும் இந்த காரியத்தை மாற்ற முடியாது. ஃபெலோஷிப் நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு கூடையில் நிறைய பழங்களை வச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒன்றுக்கு ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, அவங்க குணத்தில் இருப்பாங்க, போயிடுவாங்க. அசோசியேஷன் என்பது சலாத் மாதிரி வெட்டி வச்சு அழகாக அடுக்கி வச்சுருக்குது. இங்கேயும் கான்ட்ரிபியூஷன்லாம் ஒன்றும் கிடையாது, அழகாக இருக்குது, கொஞ்சம் ஆர்டர்லியாக இருக்குது. 3வது அலையன்ஸுங்கிறது குக்டு ஃபுட். அங்கே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிளகா தன்னுடைய ருசியை கொடுக்குது, டமாட்டோ தன்னுடைய ருசியை கொடுக்குது, முருங்கைக்காய் மிளகானுடைய டேஸ்ட்டை எடுத்துக்கிடுது. அந்த கான்ட்ரிபியூஷன் வருது அலையன்ஸில் வரும். அந்த காரியத்திற்கு தீ வேண்டும், இதற்கும் தீ வேண்டாம், இதற்கும் தீ வேண்டாம். கீழே நெருப்பு எரிந்து அவைகள் ஒன்றாக அந்த நெருப்புக்குள்ளே வரவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தால் அதெல்லாம் தான் தேவனுடைய கரமும் ரிவைவலும் அங்கே ப்ளே பண்ணுது. ஆமென். இது முக்கியமான தேவை.
ஏன்னா அந்தியோக்கா திருச்சபையில் அகவு மூலமாக தீர்க்க தரிசனம் வருது, பெரிய பஞ்சம் வரப்போகுதுன்னு. ஆனால் பியூட்டிஃபுல்லாக அவங்க காசு சேகரித்து எருசலேம் சபைக்கு தாங்கிறதுக்கு வருகிறார்கள். ஸோ ஒரு நீடு இருக்கிற உடனே இன்னொரு சபை அந்த நீடை பார்த்து தேர் ரேசிங் ஃபண்ட்ஸ் டு ஹெல்ப் த நீடி சர்ச். அது இன்னொரு ஆச்சரியம் அந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, அந்தியோகியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஹெட் குவார்ட்டர்ஸாக தான் எருசலேமை பார்த்தாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு குறை இருக்கக்கூடாதுங்கிறது, குறை இருக்காதுங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கணும். ஜெருசலேம் அந்த நாட்களில் இட் வாஸ் அ கீ சிட்டி. அப்போ கீ சிட்டியில் இருக்கிறவங்க நல்லா தானே இருப்பாங்க. அந்தியோகியில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு இங்கே பார்க்கவே இல்லை. பார்த்ததெல்லாம் பவுலையும் பர்னபாஸ் தான். ஒருவேளை சம் பிஸ்னஸ் பீப்புள் பார்த்துருக்கலாம் கொஞ்சம், அல்லது அவங்க சொன்னதை கேட்டது தான். பஞ்சம் தங்களையும் உலகம் முழுவதும் வருகிறது, தங்களையும் தாக்க போகுது. அப்போ நீ கொஞ்சம் ஃபிக்ஸட் பஸ்ஸில் போட்டு வைன்னு சொல்லலை. மாறாக நம்ம ஷேர் பண்ணணுங்கிற எண்ணத்தை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு மூலம் கிரியேட். தட் இஸ் அ ரியல் சர்ச், ரியல் ஃபெலோஷிப், ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். உண்மையான இருதயம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ரிசோர்ஸஸை தனக்கென்று யூஸ் பண்ணிக்காமல் ஆண்டவருடைய ராஜ்யத்தில், நேற்று நம்மக்கிட்ட பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க என்ன அழகாக அந்த டேமை செட் பண்ணி அதை யூஸ் பண்ணி வெவ்வேறு இடத்திற்கு யூஸ்ஃபுல்லாக ஆக்கிற மாதிரி ரிசோர்ஸஸ் ஹேஸ் டு பி ஷேர்ட் ஃபார் த நீடி பீப்புள் அண்ட் த நீடி மினிஸ்ட்ரிஸ். நோ டவுட் அபவுட் இட். ஷேரிங் should be part of Christian life and the Christian church and Christian organizations. In fact, great church planter Paul himself becomes a fundraiser to support the needy churches. ஆனால் அடுத்தது, அதனால தான் நாங்கள் ஜெம்ஸில் 24 காரியம் மற்றவர்களுக்கு உபயோகப்பட முடியாது வச்சுருக்கோம். 24 things. We minister to other missions, other churches. The benefit which a GEMS worker gets medically is available to another worker if he just join ஹைச்சல். ஒரு ஆர்டராக வேணுங்கிறதுக்காக ஹைச்சல் வச்சுருக்கோம். ஹைச்சலில் மெம்பரானா he is eligible for all the benefits like a GEMS worker. எப்படி ஜெம்ஸ் ஒர்க்கர் தன்னுடைய சர்வேலேருந்து ஒரு 2 வாலிபர்களை டிபிஎஸ்சி அனுப்பி ட்ரெயின் பண்ணி அவங்கள ஊழியக்காரன் ஆக்கிக்கலாமோ, அதே மாதிரி மற்ற ஆர்கனைசேஷனுக்கு அனுப்பினாலும் நாங்கள் ட்ரெயின் பண்ணி எங்கள் செலவில் ட்ரெயின் பண்ணி கொடுக்குறதுக்கு காரணம் 24 doors so that they can enjoy. ஆனால் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் அநேகமாக ப்ரீச்சிங்கில் ஜெம்ஸ் என்ன பண்ணுதுன்னு அவ்வளோவா சொல்ல மாட்டீங்க, ஏதாச்சும் அங்கங்கே சொல்லுவீங்க. ஜெம்ஸ் கோ இவாஞ்சலைஸ், மேக் டிசைபிள்ஸ், send them. GEMS is primarily a church planting missionary organization. இப்போ ஜெம்ஸில் டோட்டலாக எத்தனை சர்ச்சஸில் இருக்குது? 1072 இடத்துல சபைகளாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை மிஷினரி ஃபோர்ஸ் எங்களுக்கு ஒரு 500+ இருந்தாலும் அவருடைய மனைவியும் சேர்த்து அவங்க இருக்கிற அவங்க நடத்துகிற சபையில் இருக்கிற பைபிள் மேன் பைபிள் உமனையும் அவங்க யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற சாதாரண வாலிபர்களையும் எல்டர்ஸையும் யூஸ் பண்ணுறதுனால 1072 பிளேஸில் சர்ச்சாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதர்வைஸ் ஃபெலோஷிப்பாக ஃபங்க்ஷன் பண்ணி 2400+. சரி, இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, சில சமயத்தில் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டிக் வாய்ஸாக சர்ச்சை சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் ஊழியத்தை சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் போகும்போது நீங்கள் சபையை குறித்து நிறைய பேசுகிறீங்க தாக்கத்தில். சில சமயத்தில் இந்த கேள்விகள் வருது, இவர் மிஷினரி ஒர்க் தானே பண்ணுறாரு, சபையை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? அதுக்காக தான் ஐ வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் தட் மோர் தென் 1100 churches have been planted through GEMS and you love the church that I know. அப்போ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஜெம்ஸுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வசதிகள், பைபிள் காலேஜில் ட்ரெயின் பண்ணுறது, ஜெம்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஹெல்ப், நீங்கள் மற்ற ஊழியங்களுக்கும் மற்ற ஸ்தாபனங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நாங்கள் என்ன செய்தோம்னா, அது இந்த ஹிந்தி சர்ச்சஸ் அலையன்ஸ்ன்னு சொல்லி, அதுதான் ஹைச்சல்னு சொல்லி உண்டாக்கி அதை கொஞ்சம் அவங்களுக்கு நாங்கள் இந்த அவேர்னஸை கொடுக்குறோம். இவைகள்லாம் இன்றைக்கி ஊழியம் செய்கிறதுக்கு தேவை. பெர்சிக்யூஷன் இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணணும். உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணணும். உனக்கு ஹெல்த் நீட் இந்த நாட்கள் அதிகம் இருக்குது, அதுக்கு ஃபேஸ் பண்ணணும். ஸோ அவங்களுடைய நீட்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த தூரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத அவங்களுக்கு காட்டி கொடுக்குறோம். நீ ஊழியக்காரர்களை எழுப்பணும், உனக்கு அசிஸ்டன்ஸ் வேணும், அப்போ அவங்கள கொடு, நாங்கள் ட்ரெயின் பண்ணி தர்றோம். அப்படி என்று அவர்களை மோட்டிவேட் பண்ணி அவர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது, போனால் ஒருவேளை ஜெம்ஸை எடுத்துக்கொள்ளுமோ என்கிற பயம் இருந்தாலும் கூட பயப்பட வேண்டாம், நாங்கள் திரும்பி தந்து விடுகிறோம்ங்கிற அஷூரன்ஸை எழுதியே சில இடத்துல கொடுத்துருக்குறோம். we will send them back ன்னுட்டு சில ஊழியங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டி கொடுத்துருக்குறோம்.
அதை நீங்கள் அடையாளமாக பாருங்கள், நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்தோம், அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படியாக நாங்கள் 24 விதங்களில் இப்பொழுது ஒரு இம்பேக்ட் செமினார் நடத்தி எங்களுடைய ஊழியக்காரர்களை பலப்படுத்தணும் என்று நினைக்கும் போது உடனடியாக எங்களுக்கு ஒரு ஊழியக்காரன், ஜெம்ஸ் ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை கொண்டு வந்தால்தான் அவனுக்கு இடமென்றே சொல்லி ஃபார்மே அப்படி போட்டு இருக்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன். ஆமாம், 1200 ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணினோம் என்றால் 600 பேர் ஜெம்ஸ் ஆட்களும் 600 பேர் மற்றவர்களை கொண்டு வர வேண்டும் என்று அப்பொழுதுதான் நாங்கள் உள்ளே அவர்களை கொண்டு வருகிறோம். இதன் மூலம் அவர்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் உண்டாகுவதற்கும் கொலாபரேஷன். ஆமாம், இதற்கு முக்கிய காரணம் கிங்டம் மைண்ட் செட். தேவ ராஜ்யத்தை கட்டுறோம், எல்லாரும் சேர்ந்து கட்டுறோம். இந்த மைண்ட் செட்டு இன்றைக்கு காலையில் கூட ஒரு தங்கச்சி ஜெம்ஸ்லேருந்து போனவா தனியாக ஃபீல் பண்ணுறா. அவன் எனக்கு எழுதியிருக்கிறா, ஐ ஃபீல் வெரி லோன்லி. நான் சொன்னேன், வி ஆர் ஃபார் யூ, வி ஆர் அவைலபிள். நான் எங்கள் கண்கள் ஒரு கண் உன் மேலே இருக்குது. எப்படி அன்னைக்கு அபிசா தன்னுடைய அண்ணன் யோவா பார்த்து சொன்னாலும், அண்ணன் நீ அங்கே சண்டை போட்டு நான் இங்கே சண்டை போடுறேன், நீ தோத்தா நான் வரேன், நான் தோத்தா வரேன். அந்த நிலைமையில் தான் இன்றைக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருக்கிறோம், ட்ரை பண்ணிக்கிறோம். ஆனால் சில காரணங்கள் நிமித்தமாக ஒரு சஸ்பிஷன் அவர்களுக்குள்ளே உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்முடைய சர்ச்சை எடுத்துக்கொள்வார்கள், நம்முடைய பெயரை எடுத்துக்கொள்வார்கள் என்கிறது அது தேவையில்லாத காரியம். அதற்கு மற்ற சபைகளுடைய காரியங்கள் இருக்கலாம். பட் இது இன்றைக்கு செய்யப்பட வேண்டும் எல்லா இடங்களிலும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. எங்கெங்கே தேவையோ சபைகள் நெட்வொர்க் பண்ணும். பிகாஸ் ஒரு நல்ல மாடல் இருக்குதுன்னு தெரிய வேண்டும். மோகன்சி அண்ணா அநேக மிஷனரிஸை சபை தாங்குகிறார், அநேக மிஷன்ஸில் போய் அவர்களை தாங்குகிறார். ஜிபிஎஸ் அண்ணா நிறைய பண்ணுறாங்க. பாஸ்டர் மோகன் ஒரு பெரிய இடத்தையே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மிஷன்ஸை குறித்து எனக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நான் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் டு கம் அவுட். நிறைய பேருக்கு இவர்கள் செய்கிறதே தெரியாது, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் நல்ல ஊழியக்காரர்களாக இருந்தால் அவங்களுடைய பொருளாதாரத்தை அவர்களுக்குள்ள மாத்திரம் வைத்து கொள்ளாமல் மற்றொரு ஐ எம் பார்ட் ஆஃப் அ சர்ச் வேறு அற்புதமாக அந்த சர்ச் நிறைய மிஷன்ஸை சப்போர்ட் பண்ணுது. ஸோ தட் இஸ் அ ஹெல்த்தி ஹேபிட். ஆனால் அடுத்ததாக இன்று தேசம் இருக்கக்கூடிய நிலை, நாம் கோவிட் முடிஞ்சு அந்த சமயத்தில் இன்டர்வியூ பண்ணும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி தேசம் இருக்கக்கூடிய நிலை, ஓட் சோரி போய் கொண்டிருக்கிறது. வெவ்வேறு காரியங்கள் பீகார் எலெக்ஷனை குறித்து போய் கொண்டிருக்கிறது. இசிஐ மேலே சஸ்பிஷன் இருக்கிறது. எதிர்பார்த்த அளவுக்கு ஜனநாயகம் ஹெல்த்தியாக இருக்கிறதா என்று தெரியவில்லை. அடுத்த கட்டமாக தேசத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க? இன்றைய தேசத்தின் நிலையில் நான் சில காரியங்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, கிறிஸ்தவம் வளரவிடக்கூடாது என்கிற காரியம் வட இந்தியாவில் தீவிரமாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை நீங்கள் சைலண்டாக பார்க்கலாம். விசேஷமாக உத்தரப்பிரதேசத்தில், சத்தீஸ்கடில், மத்திய பிரதேசத்தில் அவைகள் செய்யப்படுகிறது. எங்கெல்லாம் ஒரு சின்ன ஜபம் கூட்டம் நடந்தால் கூட, அல்லது ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்தால் கூட அது நிறுத்தப்பட வேண்டும் என்கிற வழிக்கு கிறிஸ்தவத்தின் எதிரிகள் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். செயல்படுவதற்கு உதவி செய்யப்படுகிறார்கள். இது ஒரு பக்கம். இரண்டாவது, சபையில் நீங்கள் இந்தியாவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் விந்திய சாக்புரா மலைகளுக்கு மேலாகத்தான் அறுவடை அதிகமாக இருக்கிறது என்பது கண்கூடு. ஒருவேளை கணக்கிலே வராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வழியில் நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. அவருடைய சர்டிஃபிகேட் ஒருவேளை அவங்களுடைய பழைய மதங்களை சொன்னாலும் அவர்கள் உண்மையாகவே ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அரசாங்கத்தின் கணக்கெடுப்பில் அது வருவதில்லை. ஆகையினால் அறுவடை என்று பார்த்தால் வடக்கே தான் இருக்கிறது. தெற்கே பயோகிராஃபிக்கல் growth ஆர் டிரான்ஸ்ஃபர் growth இதுதான் அதிகமாக இருக்கிறது. சில சபைகள் அதிகமாக இருக்கிறதுனால் மல்டிப்ளிகேஷன் பை டிவிஷன் என்கிற நிலைமையில் தான் மாறி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு நல்ல இணைப்பு பாலம் உண்டாக வேண்டிய அவசியம் உண்டு. உள்ளவன் எவனோ இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். அதை புரிந்து கொண்டால், சபைகள் புரிந்து கொண்டால், அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அமால்கமேஷன் ஆகக்கூடிய, அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கூட செயல்படக்கூடிய காரியங்கள் நடக்கும். சில வருடங்களுக்கு முன்பு நான் என்னுடைய பிரசங்க பீடத்தில் சேலஞ்ச் பண்ணினது உண்டு. விசேஷமாக ஊழியர்கள் கூட்டத்தில், உங்கள் ஆளை உங்கள் போர்டோடு அனுப்புங்க.
நாங்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு இடத்த காட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். உங்கள் பிரான்ச்சை இங்கே உண்டாக்கணும்னு சொல்லணும்னு சொன்னதுனால தான் இங்கே மாரநாத்தா இங்கே வந்தது, அமெரிக்கன் அட்வென்ட் மிஷன் இங்கே வந்தது. இன்றைக்கு அவர்கள் நன்றாக ஊழியம் செய்கிறதை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஊழியர் கூட்டத்தில் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள், அவர்கள் உற்சாகப்படுகிறார்கள். நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு நாங்கள் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிறோம். ஸோ இந்த சத்தம் இன்றைக்கு துணிக்க வேண்டிய அவசியம் தென்னிந்திய சபைகளுக்கு அதிகம் வேண்டும். அவங்க போர்டே இருக்கட்டும், ஒருவேளை நாட் நெசசரி எங்கள் ஆட்கள் கொடுக்க மாட்டாங்க, இன்னொரு இது கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு தான் கொடுப்பாங்க, ஓகே. போர்ட் டசன்ட் மேக்ஸ் சென்ஸ். என்றைக்கு சபையை கட்டுகிறோம், இதெல்லாம் ஸ்கஃபோல்டிங் என்கிற அந்த எண்ணம் ஊழியங்களுக்குள்ளேயும் ஊழியர்களுக்குள்ளேயும் வந்து விட்டதோ அன்றைக்கு என்னுடைய ஸ்தாபனத்தை கட்டி எழுப்புகிறேன் என்கிற எண்ணம் போய்விடும். அப்படியே வாஞ்சித்தாலும் செய்வதற்கு ஆயத்தம் தானே என்று சொல்கிறேன். ஆட்கள் மட்டுமல்ல, மற்ற ரிசோர்ஸஸையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் இந்த நாட்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பார்த்து விசுவாசிகளும் சபைகளும் இது நமக்கு தேவையில்லாத விஷயம் என்று ஒதுங்குவதா, இல்லை என்றால் தேசத்துடைய எதிர்காலத்தை குறித்து இந்த டைரெக்ஷனில் தான் போப்பதான் எல்லா விதமான காரியங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது, இன்டென்ஷன் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் ஃபஸ்ட்டு தடவை ஆர்எஸ்எஸ் அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்கிறாரு, அ பேண்ட் ஆர்கனைசேஷன் அட் சம் பாயிண்ட். ஸோ இட் இஸ் வெரி கிளியர் இந்த ஓப்பன். அந்த ஹிந்து ராஷ்டிராவுக்கு தேவையான என்னெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீடியாவில் வாட்ச் டாகாக இருக்கக்கூடிய மீடியாக்கள் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. How should the church respond to this? Should we be silent? Should we be praying about it? ஏன்னா வெவ்வேறு இடங்களில் பார்க்கும்பொழுது பவுல் அவர் எங்கெல்லாம் ரோமன் சிட்டிசன் என்ற கார்டை யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணுறாரு. நான் பரிசேன் என்று சொல்லும் பொழுது அந்த பரிசேன் காரியத்தை யூஸ் பண்ணுறாரு. எங்கெல்லாம் பேசணுமோ போல்டாக பேசுகிறாரு. So how should the church respond in this situation? The church should be militant always. இதில் நான் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஆண்டவர் சொல்லும்போது என் சபையை நான் கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னா அங்கே ஒரு போராட்டம் இருக்குன்னு அங்கே சொல்கிறார். அப்போ மிலிட்டன்சி அன்னைக்கு சர்ச்சுக்குள்ளேருந்து எடுக்கப்படுகிறதோ அன்றைக்கு இந்த தாட்லைன் போயிடும். நானும் என் வீட்டாரும் சந்தோஷமாக இருக்குமா, நம்ம வீட்டு பூட்டு சரியாக இருக்குதா, திருட எங்கே திருடினா என்ன என்கிற மனநிலைக்கு சபைகள் தள்ளப்படும் போது இந்த எண்ணம் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆகையினால நான் எப்பவும் சொன்னேன், டியூனாமிஸை பற்றி பேசுவோம், பட் டியூனாமிஸ்க்கு பின்னால் தான் டைனமைட்டும் இருக்குது, டைனமிசமும் அதிலிருந்து தான் வருது. அப்போ சர்ச் பார்ட் ஆஃப் டைனமிசம். அந்த டைனமிசமான மிலிட்டண்ட்டை தான் ஆக்கும். மிலிட்டன்னோடனே நமக்கு உடனே தீவிரவாதிகள் தான் கண்டுக்கு வருகிறார்கள். ஏனென்றால் தவறான காரியம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்களுக்குள்ள ஒரு திரைவ், அது இலங்கையாக இருந்தாலும் மற்ற நாடுகளாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு விட்டதே என்கிற ஏக்கத்தினால் உண்டாகிற அந்த அவுட் பஸ்ட், அதுக்கு பேர் மிலிட்டன்ட்டு நீங்கள் சொல்ல முடியாது, அது தீவிரவாதம்னு சொல்ல முடியாது. அது அவனால் தாங்க முடியல, அதனால் பர்ஸ்ட் அவுட் ஆகிறான். பர்ஸ்டிங் எல்லாமே மிலிட்டன்சி என்று சொன்னால் அது தவறு. அப்போ சபை இந்த தேசத்தை தன்னுடைய தோளில் சுமக்க ஆரம்பித்து விட்டால் அந்த தானாக வந்துவிடும். மகாத்மா காந்திக்கு அந்த ஊந்துதல் இருந்ததுனால தான் ஹி கேம் அவுட். ஸோ இதை குறித்து நாம் ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய முடியும்? நிறைய காரியங்கள் வருகிறது, சபைகள் உள்ளே அடிக்கிறத பார்க்குறோம். இப்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பெங்களூர் கர்நாடகா வரைக்கும் வந்துருச்சு, வீட்டில் பூந்து அடிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நார்த்லேயும் அதை பார்க்குறோம். வாட் கேன் வி டூ? இந்த நேரத்தில் நம்முடைய ஜனங்களை வசனத்தில் அப்படிப்பட்ட போர் வீரர்களாக மாற்ற வேண்டிய அவசியம் உண்டு. ரெண்டாவது தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், சாக போகிற நேரத்தில் நீயோ நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. அதுதான் கடைசி வார்த்தைகளாக மாறுது பவுலுக்கு. நான் போகிறேன்ப்பா, நீயோ நல்ல போர் சேவனாக தீங்கு அனுபவி. இது தீங்கு அனுபவிக்கிறதுக்கு சபையை ரெடி பண்ணணும். ஒரு யுத்தம் வருதுன்னா, இப்போ இஸ்ரேல் சுற்றி யுத்தம் நடக்குது, கிட்டத்தட்ட 7 முனைகளில் இவர்கள் தாக்கப்படுகிறார்கள். ஆனாலும் இன்றைக்கும் அந்த சுண்டக்கா தேசம் 90 lakhs பீப்புளை கொண்டு அந்த தேசம் எதிர்த்து நிற்குதுன்னா 16 வயசு கையிலையும் துப்பாக்கி கொடுத்துட்டான். கேர்ள்ஸ் அந்த யூனிஃபார்மில் போகும்போது எனக்கே அந்த கேர்ள்ஸ் அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த இதை போகும்போது எனக்கே ஒரு பெரிய உந்துதல் உண்டாகுது. நான் எருசலேம் போயிருக்கும்போது அப்போ அதே காரியத்தை சிங்கப்பூர் செய்து, சிங்கப்பூருக்கு ஒரு யுத்தமும் பாதிக்கிறது இல்லை.
ஆனால் சிங்கப்பூரில் கண்டிப்பான ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் வச்சுருக்காங்க, 2 வருஷம் போயிட்டு வரணும். சுவிட்சர்லாந்து சின்ன அங்கேயும் சிவில் சர்வீஸ் போகலாம், ஆனால் யூஸ்வலாக எல்லாம் மிலிட்ரி போகிறாங்க, டஃப் ட்ரைனிங். அப்போ சின்ன தேசங்கள் தங்களை காத்துக்கொள்ளுது. போரே இல்லாத, போரில் ஈடுபடாத சிங்கப்பூரோ சுவிட்சர்லாண்டோ ஈடுபடுது. ஆனால் போர் இருக்கிற இஸ்ரேலும் பண்ணுதுன்னா ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கும், நம்ம யுத்த களத்தில் இருக்குங்கிறதையே சபை மறந்துட்டு அன்னைக்கு அதை குறித்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் பீப்புள், மேக் த பீப்புள் மிலிட்டன்ட். அதுதான், தட்ஸ் த ஒன்லி ஆன்சர். ஸோ பர்சிக்யூஷனை குறித்து சபையை சேலஞ்ச் பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு நல்ல போர் வீரனாக he has to commit himself to the larger purpose that God has for the church. எனக்கு பவுலை குறித்த ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் என்னென்னா, 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்திலே அவர் சொல்ல ஆரம்பிச்சிடறாரு, நான் உங்களோடு கூட இருந்தபோது வருகிற உபத்திரவத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, அது வந்தது. அவர் பிரசங்கம் பண்ணது 3 நாள் தான். 3 நாளில் சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஓட வேண்டியதாகி போச்சு. பட் இந்த 3 நாளைக்குள்ளே அந்த சஃபரிங்கை குறித்தும் ட்ரிபுலேஷனை குறித்தும் அவர் பேசிட்டு தானே போயிருக்கிறாரு. இன்றைக்கி வர்றவனுக்கு அப்படியா நம்ம ஆல்ட்ரு கால் கொடுக்குறோம்? நம்முடைய ஆல்ட்ரு கால் சிஸ்டமே தப்பாக போயிடுச்சு.